ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. காலைல டிஃபன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இனி எங்களுக்கு 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரூம் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் ஆகிடும். ரூம்லேருந்து கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணப்போ அங்கேயே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க எங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ஹோட்டல். தெரியுதா? ஆஷீர்வாத் கிராண்ட். செமையாக இருந்துச்சு சாப்பாடு. என்னென்னா தோசை தான் சாப்பிட்டோம். பட் நாங்கள் கேட்ட மைசூர் மசால் தோசை கிடைக்கல. அது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும்ட்டாங்க. அதனால் நார்மல் மசால் தோசும் நான் சாப்பிட்டேன். அவர் வந்து தோசையும் வடையும் சாப்பிட்டாரு. ரொம்ப நேரம் அழுத்திட்டு போக வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து கட் எடுக்கணும். 4.7 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே போய் கட் ஆகிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் 700 மீட்டர்ஸில் ரைட் எடுக்க சொல்லுது. ஃபைவ் 500 மீட்டர்ஸில் ரைட்டுக்கு சொல்லுது. ஸோ இந்த ரோட்டில் தான் அங்கே வந்த ஞாபகம். ஃபோர் 50 மீட்டர்ஸ். ஓகே, ஆமாங்க, நான் குதிரைமேக்கு போகிறப்ப இந்த ரூட்டில் தான் வந்தேன். முன்னாடி ஒரு கட்டு தெரியுது பார்த்தீங்களா? அதில் தான் ரைட் எடுக்கணும். இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆசை ரோடு கொஞ்சம் சின்ன ஹைவேஸ் தான், 4 வேஸ் மாதிரிலாம் இருக்காது. ஸோ நேராக போயிட்டு நான் உங்களுக்கு காசன் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பைத்தியக்காரன் எப்படி வந்தான் பார்த்தீங்களா? காட், பாருங்க. வாவ், விவசாயம், சைடில் பம்பு. செம்மையாக இருக்குது. சரி, ரயில்வே ட்ராக் வேறு. காவிரி ஆறுன்னு தான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஐ திங்க் ஸோ இட்ஸ் காவேரி. கீழே ஒரு ரயில்வே ட்ராக் அடியில் பூந்து போவோம். எப்படி இருக்குன்னு அங்கே வந்து ரயில்வே ட்ராக்கு, அதுலேருந்து நம்ம கீழே வருவோம். எனக்கு தெரியுதா பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு பின்னாடி செம்மையாக இருக்கும் அந்த லொக்கேஷன். அதுவும் நம்ம ரோட்டில் இப்படி திரும்புகிறப்பெல்லாம் பாருங்களேன், முன்னாடி அந்த ரோடு அப்படியே அழகாக போய் அப்படி ஒரு பெண்ட் எடுத்து அப்படி போகும். சைடில் அப்படி இருக்குன்னு. பாருங்க, அதுதான் நான் சொன்ன லொக்கேஷன். அந்த தண்ணி வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலி அங்கே வண்டி போகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்போ நம்ம போகல. டைம் முடிஞ்சால் போவோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி கீழே ரோடு போகுது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பேட்ச்சு, சரியா? ஆனால் நம்ம வண்டி வந்து இதுக்கு தாங்க, எனக்கு ஒரு ஷேக் தெரில. அது பாட்டுக்கு அழகாக ஏறி 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 போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு இருக்குது சஸ்பென்ஷன். எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. கொஞ்சம் கூட எனக்கு பம்மில் வந்து அடியே வாங்கலை. அது பாட்டுக்கு அழகாக போயிட்டுருக்குங்க பாருங்க. ஹிமாலயனோட சஸ்பென்ஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே இந்த ரோடு போட்டிருக்கானுங்க மாதிரி. எவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுன்னு. முன்னாடி அந்த கார் கூட என்ன ஆட்டம் ஆடுது இது வர, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இன்றைக்கி நான் 60-70 தான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்ணாடியெல்லாம் இப்போ ஆடுது. ஆனால் எனக்கு ஒரு வைப்ரேஷனோ ஒன்றுமே தெரியல. பாட்டுக்கு அழகாக ஏறி ஏறி இறங்கி போயிட்டே இருக்கு. வேற லெவலுங்க சீரியஸ்லி. வண்டியோட சஸ்பென்ஷன் ஹேட்ஸ் ஆஃப் ஆரிக்கு. எல்லோரும் சொன்னது தான், நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நான் லாஸ்ட் டைம் வந்தேன். அப்போ எனக்கு எவ்வளோ டயர்டாக இருந்துச்சுன்னு தெரியும். பட் அதே ரோட்டில் நான் திரும்ப வரேன், எனக்கு ஒன்றுமே தெரில. பின்னாடி ஹிமாலயன் 411 வருது. அது கூட கொஞ்சம் நல்லா அடி வாங்கிட்டு தான் வருது. அது சஸ்பென்ஷன் அந்த டைமில் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இப்போது இந்த ப்ரைஸ்க்கு இந்த சஸ்பென்ஷன் சான்ஸ்லெஸ்.
வேறு அது பாட்டுக்கு அழகாக அல்வா மாதிரி அப்படியே சலுக்குன்னு விட்டே இருக்கு. ஃபுல்லாக அந்த யூக்கலிப்டஸ் மரம் பாருங்க. தெரியுதா? செம்மையாக இருக்குங்க ரோடு. எப்படி வரானுங்க பாருங்க பைத்தியக்கான இருக்குப்பாயில. ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இங்கே ரோடு இப்போ நல்லா இருக்குது. ஆனால் எல்லாம் ஏறி வரானுங்க. எக்ஸாக்டாக 100 கிலோமீட்டர் இருக்குங்க. 101.5. ஹைவேஸு 373 ஹைவேஸ் ரோடு. அங்கே மேலே ஒரு ரோடு போகுது இல்லைங்க, அந்த ரோடு வந்து நேராக போச்சுன்னா வெள்ளூர். நம்ம கீழே வரணும். கீழே வந்தால் நேராக ஹாசன் இந்த ரோடு தான். நிறுத்தி ஒரு டீயை சாப்பிட்டு இது இடம் பேர் என்ன, அங்கே ஆயில் போடுறதுக்காக செயின் ஆயிலை திருப்பி விட்ருக்கேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு டர்ன் சுற்றி விட்ருக்கேன். ஸோ இப்போ 3 மினிட்ஸ்க்கு வந்து ஆயில் போகும். டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சிங்க ஃபோனு. கடுப்பாது மனுஷன். ஏன் நிறுத்தி தான் திரும்ப கனெக்ட் பண்ணோம். நான் ஆசன் போயிட்டு உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசன் ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே முன்னாடி போய் ஒரு 1.6 கிலோமீட்டர்ஸில் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் சக்லேஷ்புரா. இனி ஒரு 58 கிலோமீட்டர் இருக்குது நம்ம போகிறதுக்கு. திரும்பவும் ஃபோன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுங்க. ஷோ மை காட், கடுப்பாகுதுங்க. ரோடு வேறு வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். மை காட், ரோட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமோ.
இங்கே ஆஸ்டன் கிராஸ் பண்ணியாச்சு. நான் நேராக சக்லேஷ்புரா போயிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டு நேராக ஒரு 36 கிலோமீட்ரு ஃபுல் ஹைவேஸ்ன்னு நினைக்கிறேன். நீ அழுத்திட்டு போக போகிறோம். சரிங்களா, ஸ்ட்ரெயிட்டாக அழுத்த வேண்டியது தான். 12:30 1:30 காமிச்சிச்சு. ஆனால் 1 o'clock போய் ரீச் ஆகணும். எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. ரெண்டு சைடும் சென்டரில் ஹைவேஸு வேறு லெவலில் இருக்குன்னு தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். 100 110ன்னு 120 கூட போச்சு. ரோடு பயங்கரமாக இருக்குது. வண்டி சும்மா அழகாக அப்படி உட்காந்து போகுதுங்க. ஒரு 11 கிலோமீட்ரு சக்லேஷ்புரா வந்துடுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் ஹைவேஸ்லேருந்து கட் ஆகும். ஸோ அங்கே பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஹைவேஸ் காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் இப்போ ஆன் பண்ணேன். வேறு லெவலில் இருக்க ஹைவேஸ். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. செமையாக இருக்குது. உள்ளே வர வர மழை பெய்யுது. நான் வேறு கோப்ரோ கனெக்ட் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சிருந்தால் இதில் போட்டிருப்பேன். முன்னாடி பாருங்கள் 360ல் ஷூட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம கரெக்டாக ஒரு 14.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ரூமுக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. பின்னாடி லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. வர வர குளிர் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கூட வெயில் அடிக்குதோன்னு நினச்சி பயந்துகிட்டே வந்தோம். பட் ஓகே, மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கும். மைலேஜ் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. போட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் மைலேஜ் கேவலமாக இருக்கும். செக் பண்ணலாமா மைலேஜ் எவ்வளோ வந்திருக்குன்னு? மேப்ஸ் ஓடிட்டுருக்கு. நான் போய் இறங்கிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் மைலேஜ் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 11 கிலோமீட்டர்ஸ் இந்த ரூட் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 11 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ரெசார்ட் போயிட்டு உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க எப்படி மழை பெஞ்சிட்ருக்குன்னு. அதான் எல்லோரும் வண்டியை நிறுத்திட்டாங்க. ஸோ நம்மளும் வண்டியை நிறுத்திட வேண்டியது தான். இங்கே பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு தட்டி எடுக்குது. அங்கே தெரியுதா? அந்த சைடு மழை, இந்த சைடு மழை இல்லை. முன்னாடி பாருங்க, அங்கே மழை பெய்யுது, இங்கே மழை இல்லை. அங்கே மழை பெய்யுது, இங்கே மழை இல்லை. இந்த பாருங்க மழை தட்டி எடுத்துட்ருக்கு. இங்கே இனி மழையே வரலைங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. கொஞ்சம் மழை நிற்கிதான்னு பார்ப்போம். ஏன்னா ஜாக்கெட்லாம் நனைஞ்சிரும். 5 நிமிஷம் அடித்தாலும் சரி. கேமரா வேறு ரெக்கார்டிங்கில் இருக்குது. கேமரா வேறு எடுக்கணும்.